பாத்தீங்க அப்படின்னா Flipkartல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நியூ இஎம்ஐ ஃபியூச்சர் வந்து இப்போ வந்து Flipkart வந்து ஆடட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தான் இன்னைக்கு வீடியோல அவங்களோட ஷேர் பண்ண போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து லெசிபே அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன், அது வந்து பே நோ பே லேட்டர் அப்ளிகேஷன் தான். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலேயே யூஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ அதுல வந்து நமக்கு கிரெடிட் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25,000 நமக்கு வந்து பே நோ பே லேட்டர்ல கிரெடிட் லிமிட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பில் பேமெண்ட், ரீசார்ஜ் இந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கு யூஸ் பண்ண முடிஞ்சது. ஆனா Flipkartல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஷாப்பிங் பண்றதுக்கு இது வரைக்கும் நமக்கு யூஸ் ஆகாம இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து யூஸ் ஆகுற மாதிரி Flipkartல ஒரு நியூ அப்கிரேட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதை வந்து இப்போ உங்களுக்கு லைவா காமிக்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் ஆல்ரெடி வந்து லெசிபேல வந்து பே நோ பே லேட்டர் யூஸ் பண்ணிட்டு வருவீங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஃபியூச்சர் கண்டிப்பா வொர்த்தபிளான பெனிஃபிட்டா இருக்கும். ஒரு சிலருக்கு கிரெடிட் கார்டு இருக்காது, ஆனா லெசிபேல வந்து இந்த மாதிரி பே நோ பே லேட்டர் வந்து இருந்ததுன்னா இனிமே வந்து நீங்க அந்த ஒரு பே நோ பே லேட்டர்ல இருக்க கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணியே நீங்க வந்து Flipkartல இஎம்ஐல ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ண முடியும். சோ இப்போ அதை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான ஆஃபர் பத்தின டீடைலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் அதை உங்களுக்கு லைவா காமிக்கிறேன். இப்போ நான் என்னோட Flipkart அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கேன். அதுல வந்து ஒரு ப்ராடக்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பே வித் இஎம்ஐ அப்படிங்கறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பே வித் இஎம்ஐ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கிரெடிட் கார்டு ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை பத்தின டீடைல் எல்லாமே இங்க வந்து காமிப்பாங்க. அப்படியே கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ அப்படின்னு ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்திருக்காங்கல்ல. சோ இதுல கொடுத்திருக்க இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. சோ இதை வந்து கிளிக் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா லெசிபே அப்படிங்கிற இந்த ஒரு ஃபியூச்சர் தான் வந்து நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்குது பாருங்க. சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லெசிபே அப்படிங்கிற அந்த ஒரு பே நோ பே லேட்டரோட கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி நம்ம Flipkartல எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே பர்ச்சேஸ் வந்து பண்ண முடியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து Flipkart வந்து உள்ள வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. இனிமே உங்ககிட்ட வந்துட்டு லெசிபேல வந்து பே நோ பே லேட்டர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி உங்களால Flipkartல இஎம்ஐல பொருளை வந்து வாங்க முடியும். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெசிபேயோட ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. என்கிட்ட இப்போ கிட்டத்தட்ட 25,000 கிரெடிட் லிமிட் இருக்குது. சோ இப்போ நான் செலக்ட் பண்ண ப்ராடக்ட்டை நம்மளால வந்து இது மூலமா வாங்க முடியும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ லெசிபேல வந்து இந்த ஒரு பொருளை வாங்கணும்னா நமக்கு 12 மந்த் இஎம்ஐ வந்து கொடுத்திருக்காங்க. 22% இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் மந்த்துக்கான இஎம்ஐ வந்து 2069 ரூபா வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேன் கார்டு எதுவுமே வந்து தேவை கிடையாது. ஜஸ்ட் 3 கிளிக்ல நம்மளால வந்து இஎம்ஐல வந்து பொருளை வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி கிரெடிட் கார்டு வந்து கையில இருக்காது, ஆனா இந்த மாதிரி பே நோ பே லேட்டர் ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இனிமே வந்துட்டு நீங்க இந்த ஒரு ஃபியூச்சரை யூஸ் பண்ணி நீங்க Flipkartல ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம். சோ அதை இங்க வந்து ஹைலைட் பண்ணி இது வந்து இப்போ வந்திருக்கிற ஒரு நியூ ஃபியூச்சர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா Flipkart இஎம்ஐ. இது உங்களுக்கு எலிஜிபிள் இருந்ததுன்னா இந்த மாதிரி காமிக்கும். இப்போ எனக்கு வந்து எலிஜிபிள் இருக்கு Flipkart இஎம்ஐ அப்படின்னு சொல்லி. இது ஒரு நியூ ஃபியூச்சர். இது வந்து பாத்தீங்கன்னா டிஎம்ஐ ஃபினான்ஸ் தான் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுது. இது நமக்கு எலிஜிபிள் இருக்குது. மீதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ கிரெடிட் கார்டோடது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் இஎம்ஐ கார்டு நெட்வொர்க் கார்டு நம்மகிட்ட இருக்குது. சோ அதோட ஃபியூச்சரையும் இங்க வந்து காமிக்கிறாங்க. ஸோ இது தவிர வேற என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க மோர் ஆல் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, பஜாஜ் இஎம்ஐ கார்டு என்னென்ன நம்மகிட்ட இருக்கோ அது எல்லாமே இங்க வந்து காமிக்கிறாங்க. ஸோ அதுல பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து Flipkart இஎம்ஐன்னு ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் மட்டும் தான் காமிக்கும். அடுத்தது வந்து டெபிட் கார்டு அண்ட் கார்ட்லெஸ் இஎம்ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. இந்த கார்ட்லெஸ் இஎம்ஐ அப்படிங்கிறதான் பே நோ பே லேட்டர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லெசிபேல வந்து அக்கௌண்ட் இருக்கு. அதுல நமக்கு பே நோ பே லேட்டர் இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா ஃபெச் ஆகி இங்க வந்து காமிக்குது. சோ இனிமே வந்து இது மூலமா நம்மளோட ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்டான நியூ ஃபியூச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த ஃபியூச்சர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி லெசிபேல உங்களுக்கு பே நோ பே லேட்டர் இருக்குது, அதுல கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா நிறைய ஃபாரின் கால்ஸ்ல இருந்து உங்களுக்கு கால் வரும். ஃபாரின் நம்பர்ல இருந்து தயவு செஞ்சு அந்த கால் நம்பர்லாம் வந்து அட்டென்ட் பண்ணாதீங்க. அது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ஐவிஆர் கால் தான் வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லெசிபே அக்கௌண்ட்டுக்கு ஓடிபியை கொடுத்து உங்களை லெசிபே அக்கௌண்ட்ல உள்ள பணத்தை ஆட்டையை போடுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. ஸோ லெசிபே அக்கௌண்ட் இருந்து பே நோ பே லேட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபாரின் நம்பர்ல இருந்து வரக்கூடிய கால்ஸை மோஸ்ட்லி கட் பண்ணிட்டு பிளாக் லிஸ்ட்ல போட்டுருங்க. அந்த கால் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். எனக்கு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 5 டைம் இதே மாதிரி நடந்திருக்கு சம்பவம். ஸோ ஆல்ரெடி நம்ம அனுபவப்பட்டதுனால உங்களுக்கு சொல்றேன். லெசிபே அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க சேஃப் அண்ட் செக்யூரா இருந்துக்கோங்க. அவங்க பணத்தை ஆட்டையை போடுறதுக்கு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இன்னைக்கு வீடியோ கண்டிப்பா இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதை பத்தின தெரியாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.